Hi friends, I'm Rajati from We All Learn Today. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஹெட்டிங் டேக். ஸோ HTML பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதுல யூஸ் பண்ற என்னென்னலாம் ஹெட்டிங் டேக் இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹெட்டிங் டேக் எடுத்துட்டோம் அப்படின்னா H1, H2, H3, H4 up to H6. ஸோ இந்த 6 தான் என்ன அப்படின்னா ஹெட்டிங் டேக். இப்போ HTML tagனா என்னன்னு பார்த்தலாம். A HTML heading or H tag can be defined as a title or subtitle which you want to display on the web page. So web pageல உங்களுக்கு தெரியும் as usual நம்ம நார்மலா ஒரு கோடிங் எழுதுறோம் அப்படின்னா அதோட அவுட்புட் ஸ்கிரீன் நம்ம எங்க டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஏதோ ஒரு வெப் ப்ரௌசர்ல ஓகேவா. ஸோ நம்ம டிஸ்பிளே அந்த வெப் பேஜ்ல நம்மளுக்கு ஒரு டிஸ்பிளே பண்ணணும், ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கணும், இல்லை சப்டைட்டில் மாதிரி கொடுக்கணும்னா நம்ம அந்த இடத்துல H1ல இருந்து H6 வரைக்கும் நம்ம வேரியேஷன்ஸ்ல சைஸ் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் ஆஃப் த ஹெட்டிங் டேக். ஸோ இதுல டோட்டலா 6 லெவல் ஆஃப் ஹெட்டிங்ஸ் இருக்கு. H1 இது எப்படின்னா ஸோ H1 ஓபன் பண்றோம் அப்படின்னா இட்ஸ் ஓப்பனிங் டேக் அண்ட் கரஸ்பாண்டிங் க்ளோசிங் டேக். ஸோ இதுக்கு வந்து ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கு எவ்ரி H1ல இருந்து H6 வரைக்கும். ஓகே, ஸோ H1 இஸ் த லார்ஜஸ்ட் ஹெட்டிங் டேக். ஸோ H1 கொடுக்குறோம் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப ஹையஸ்ட் ஃபாண்ட் சைஸ் வரும் நம்மளுக்கு. H6 is the smallest one. H1 defines the most important heading. ஸோ அதாவது ரொம்ப பெரிய சைஸா போல்டுல இருக்கும், அதனால இது மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஹெட்டிங்க்கு இந்த சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். H6 defines the least important heading, which means H1 கம்பேர் பண்ணும்போது H6 ஓட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிட்டே வரும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தது. ஸோ குரோம்ல நான் ரன் பண்ணி பார்த்தது நார்மல் நோட் பேட் யூஸ் பண்ணி ரன் பண்ணதுல H1 ஓட சைஸ் 24 பிக்சல், H2 ஓட சைஸ் 18 பிக்சல், H3 ஓட சைஸ் 13.5 பிக்சல், H4க்கு அதே மாதிரி 11 பிக்சல், H5க்கு 10 பிக்சல், H6க்கு 7.5 பிக்சல் இருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ரௌசரை பொறுத்தோ இல்லை நீங்க யூஸ் பண்ற, நான் நோட் பேட் யூஸ் பண்றேன், நீங்க இப்போ யூஸ் பண்ற சாஃப்ட்வேரை பொறுத்தோ நம்மளுக்கு அது சேஞ்ச் ஆகும். ஓகே, அண்ட் தென் H1ல இருந்து H6 வரைக்கும் இந்த எல்லா வெப் ப்ரௌசருமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகும். ஓகே, ஸோ அது குரோமா இருக்கட்டும், இல்ல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஃபயர்பாக்ஸ், ஒபேரா, சஃபாரி எல்லாத்துலயுமே நம்மளுக்கு இந்த டேக் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ சின்டெக்ஸ் பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டேக் ஓப்பனிங், H1 ஓப்பன் பண்றோம், அப்புறம் உள்ள ஹெட்டிங் அதாவது கண்டென்ட் நீங்க எதுனாலும் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் ஃபைனலா அதை க்ளோஸ் பண்றேன். சப்போஸ் இதை நான் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா இந்த H1க்குரிய இதுதான் நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ நம்ம எது வரைக்கும் நம்மளோட H1ஓட எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டோட எண்டிங்ல இதை முடிச்சிருங்க. ஸோ இதுதான் க்ளோசிங் டேக். அதே மாதிரி H2 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு, H3 ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. அதாவது இதுக்குள்ள வர ஹெட்டிங்க்கு நம்ம H2 இதுக்குள்ள வர ஹெட்டிங் அந்த மாதிரி. ஸோ இப்படிதான் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும் ஹெட்டிங். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ H1 used for main heading, அதாவது ரொம்ப சைஸ் பிக்கஸ்ட் சைஸா இருக்கும். H2 used for sub headings. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபாண்ட் கம்மியா இருக்கிறது என்ன அப்படின்னா H2. If for further section under the subheading, then we can use H3 element or also. ஸோ இப்போ H2க்கு கீழே சப்ஹெட்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க H3 யூஸ் பண்ணலாம், H3 கீழே சப்ஹெட்டிங் இருக்குன்னா H4 யூஸ் பண்ணலாம். ஸோ இருக்கிறதே ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா H6. ஸோ இதுல உங்களுக்கு வேரியேஷன் புரிய நினைக்கிறேன். ஸோ இது பெருசா இருக்கு கம்பேர் டு H6, இது நம்மளுக்கு பிக்கர் சைஸா இருக்கு. ஸோ இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் H6, பிக்கஸ்ட் வந்து H1. ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியணுன்றனால நான் சேம் கண்டென்ட் உள்ள யூஸ் பண்ணிருக்கேன், We All Learn Today அப்படின்னு. ஸோ H1 ஓப்பனிங் டேக் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி H2 ஓப்பன் க்ளோஸ் இதே மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் அதுக்கான அவுட்புட். ஓகே, ஸோ இதுல ஹெட்டிங் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இப்போ எதுக்கு ரெண்டு அவுட்புட் இருக்குன்னா, ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட் பார்த்தீங்க அப்படின்னா அதுல நான் டைட்டில் வந்து ஹெட்டிங் டேக்னு கொடுத்துருப்பேன். ஸோ ஹெட்டிங் டேக் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்த டைட்டில் இப்படி மாறி இருக்கு. நான் அதை வந்து டைட்டிலே கொடுக்கல, நார்மல் ஹெட்டே யூஸ் பண்ணல, நேராக HTML பாடி அண்ட் தென் ஹெட் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் என்ன நேம்ல சேவ் பண்ணியிருக்கேனோ அந்த நேம் நம்மளுக்கு இங்க வரும். ஸோ இந்த ரெண்டு அவுட்புட் எதுக்காக வச்சேன் அப்படின்னா டைட்டில் டேகோட இம்பார்ட்டன்ஸ் புரியணுன்றதுக்காக. டைட்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நான் டைட்டில் டேக்ல என்ன கொடுத்துருக்கேனோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல வரும். சப்போஸ் நான் டைட்டில் டேக் யூஸ் பண்ணல, நான் டைட்டில் அந்த ஹெட்டுக்குள்ள நான் எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா என்ன நேம்ல சேவ் பண்ணமோ அந்த நேம்ல எனக்கு வரும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இது வேரியேஷன் புரியுதா உங்களுக்கு? ஸோ இது H1, இது H2, இது H3, இது H4, இது H5, இது H6. ஸோ ரொம்ப ஹையஸ்ட் சைஸ் வந்து H1, ஸ்மாலஸ்ட் ஃபாண்ட் சைஸ் என்ன அப்படின்னா H6.
ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ HTML ஹெட் டைட்டில் இதுதான் நான் சொன்னது. அந்த ஹெட்டிங் டேக் அப்படிங்கிறது நான் அதில் கொடுத்துருந்ததுனால உங்களுக்கு அந்த டைட்டில் வந்துருந்துச்சு. அண்ட் தென் பாடி. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா முன்னாடி பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோட ஃபாண்ட் இது கொடுக்க போறேன். அதாவது ஸ்டைல் யூஸ் பண்ண போறேன். ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து 50 பிக்சல். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நார்மல் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைல் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம நார்மல் சைஸை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஸ்மாலர் சைஸாவும் மாற்றிக்கலாம். அண்ட் தென் கலரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஆட்ரிபியூட்கான வேலை. ஸோ முன்னாடி நம்ம பார்த்தோம், இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல டேக்னா என்ன, எலமெண்ட்னா என்ன, ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ இதுதான் ஆட்ரிபியூட். ஒரு ஒரு ஃபாண்ட் டெக்ஸ்ட்ன்றதுனால நம்ம ஃபாண்ட் சைஸை மாத்திருக்கோம், கலர் மாத்திருக்கோம். ஓகே. ஸோ யூசிங் த ஸ்டைல் ஆட்ரிபியூட். ஸோ இதுக்கு அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு புரியுதா? டெக்ஸ்ட் வித் இது என்ன அப்படின்னா நான் 50 பிக்சல் கொடுத்துருந்தது. ஸோ நம்ம மேனுவலா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் யூசிங் ஸ்டைல் ஆட்ரிபியூட். அண்ட் தென் இங்க பாருங்க சேம் தான். H1 சைஸ்ல நான் ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கேன், கலர் மட்டும் மாத்திருக்கேன், ரெட் கலரா மாத்திருக்கேன். ஓகே. ஸோ இது சிமிலர் தான், நம்ம முன்னாடி பார்த்த அதே சேம் கோடிங் தான். இந்த ரெண்டு கோடிங் மட்டும் டிஃப்ரெண்ட். அது என்ன, எதுக்காக அந்த ரெண்டு கோடிங் டிஃப்ரெண்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சாம்பிளுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன். ஒன்று நம்ம கலர் மாத்திக்கலாம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சைஸையும் நம்ம மாத்திக்கலாம். ஸோ இதுதான் நார்மலா H1 சைஸ். இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு பெருசா வேணும் அப்படின்னா அதை வந்து இட்ஸ் பாசிபிள் அப்படின்றதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ அவ்வளோதான் ஹெட்டிங் டேக். ஹெட்டிங் டேக் பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு H1ல இருந்து H6 வரைக்கும் இருக்கு. H1 வந்து லார்ஜஸ்ட் சைஸ், H6 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் சைஸ். அந்த சைஸ் வந்து என்னோட லேப்டாப்ல என்னோட நோட்பேட் அண்ட் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது எவ்வளவு சைஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம், கலர் மாத்தனாலும் மாத்தலாம் யூசிங் த ஸ்டைல் அட்ரிபியூட். இவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கண்டென்ட் பார்த்திருக்கோம். ஸோ அடுத்த வீடியோல ஒவ்வொரு டேக் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ லிஸ்ட், டேபிள் டேக், பேராகிராஃப் டேக், இமேஜ் டேக், இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.